அதிகார மையம் இங்கே கிடையாது. ஒரே மையம் தான் சொன்னீங்களே. இப்ப எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம உங்களுக்கு செம்புதுகிட்டு தெரிஞ்ச, நான் அப்படிதான் சொல்லுவேன், மேக்கப் மேன், செட்டப் மேன் எல்லாம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமிக்கு நீங்க அரசாங்க பதவியை உதவியாளராக போட்டிருக்கீங்க. அதுல என்ன கள்ளத்தனமா இருக்கு? எல்லாமே கள்ளத்தனம் தானா? எல்லாமே உங்களுக்கு கள்ளத்தனம் தானா? வாழ்க்கை கள்ளத்தனம், அரசியல் கள்ளத்தனம், வாக்குரிமை ஏற்பட்டது கள்ளத்தனம், இயந்திரத்தின் மூலமா, இவிஎம் இயந்திரத்தின் மூலமா. 40 நாளாக ஜெகதீஷ் பழனிசாமிக்கு பதவி போட்டுட்டு, உதவியாளர் போட்டுட்டு நீங்க அறிவிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க அறிவிப்பு வரல. ஆனா அவர் இன்ஸ்டாகிராம்ல முகநூல்ல எனக்கு பதவி போடப்பட்டு அரசாங்க பதவி அறிவிக்கிறார். என்னடா முறை இது? என்னடா புரட்டக்கல்? நாடா சுடுகாடா? தோழமை கட்சிகள் தலைவர்கள், திருமாவளவன், பொதுவுடைமை இயக்கம் போன்ற பெருந்தலைவர்களாம் எப்படி நீங்க மௌனம் காக்குறீங்கன்னு கேட்கிறேன். ஜோசியக்காரனை போடுற உன்னோட பணம் அளவுக்கு மிஞ்சி பணம் இருந்தா நீ அவனுக்கு தனியா சம்பளம் கொடு. இவரையும் கொடுத்துட்டு இருந்தீங்க. அரசாங்க பணத்தை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரனுக்கு உழைக்கும் வர்க்கத்துடைய பணத்தை, வரி பணத்திற்கு முன் நடக்கூடிய இந்த அரசு கஜானா பணத்தை ஜோசியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களாம் தமிழ்நாடு மக்கள் கிறுக்கனா கேனைனா? உனக்கு செம்புதுகிற ஜெகதீஷ் பழனிசாமிக்கு எங்க வரி பணத்தை உதவியாளர் போட்டு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன கேனைனா தமிழ்நாடு? யார் ஜெகதீஷ் பழனிசாமி? உன் பணத்தை கொடு.